நான் கொடுக்க வேண்டிய பணம். உங்க பணம் எனக்கு தேவையில்லை, எடுத்துட்டு போங்க. ஏன் போனை போட்டு வட்டி போடுறேன் குட்டி போடுறேன்னு சொல்லி என் தாலியா இருக்கவா? யாரு பணமும் எனக்கு வேண்டாம். பேங்க்ல 7 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்கேன். என் பேர்ல என் பொண்டாட்டி பேர்ல 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். என் பொண்ணுக்கு 125 பவுன் நகை 5 லட்சம் சேர்த்து வச்சிருக்கேன். இது போதும்டா என் வாழ்க்கைக்கு. நீ நினைக்கிற மாதிரி சொத்தெல்லாம் எங்க அப்பனோ பாட்டனோ எனக்கு கொடுத்துட்டு போனது இல்ல. கஷ்டப்பட்டு நான் உழைச்சது, அணு அணுவா சேர்த்தது. அப்பா அம்மா இல்லாத என்ன என் மாமா 200 ரூபாய்க்கு லீஸு குத்துட்டு போயிட்டான். அந்த 200 ரூபாய்க்காக 10 வயசுல இருந்து 10 வருஷம் கொத்தடிமையா கிடந்தேன்டா. 35 வயசாண்டா நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். கைய ஊனி காலை ஊனி வயத்தை கட்டி வாயை கட்டி பெட்டி கடை மளிகை கடை ஹோட்டல்னு என்னென்னமோ ஆரம்பிச்சேன். எதுவுமே கை கொடுக்கல. ஹோட்டலை விற்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. பாத்திரத்தை ஏத்துட்டு போற வேனுக்கு பணம் கொடுக்க முடியாம 45 கிலோமீட்டர் 4 தடவை நானும் உங்க அம்மாவும் சைக்கிள்லயே. அதுக்கப்புறமும் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு கஷ்டப்பட்டு உருவாக்கி ஆளானேன். நமக்கு சாப்பாடு போட்டு அந்தஸ்து கொடுத்த அந்த ஹோட்டலை நீ பாத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்னால இனிமேலும் உழைக்க முடியாதுன்னு அதை லீஸுக்கு விட்டுட்டேன். உன்னை திட்டும்போது எனக்கு தான் வலிச்சுது. திருத்துறத உன்னை வருத்துறதா நீ நினைச்சுக்கிட்ட. நினைச்சிட்டு போ. சின்ன பிள்ளைல நீ அழும்போதெல்லாம் கோமாளி மாதிரி உன் முன்னு வந்து ஆடுவேன். அப்ப நீ என்னை பத்தி கேட்கப்பக்கேன்னு சிரிப்ப. அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த பாடுறா கோமாளி அப்பனன்னு. என்னை பார்த்து சிரிப்பாங்க. யார் சிரிப்பை பத்தி நான் கவலைப்படல. என் புள்ள நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தான் எனக்கு தோணுச்சு. இப்பவும் நான் காமெடினா தாண்டா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எப்பவாவது உனக்கு ரோசை வந்து நல்லபடியா திருந்திட மாட்டியா அப்படின்னு தான். இந்த பணத்துல இருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து ஒருபடி அரிசியும் 1 பாக்கெட் ஊறுகாயும் வாங்கி உங்க அம்மாட்ட கொடுத்து சமைச்சு சாப்பிட்டு பாரு. தூக்கம் அப்படி வரும். ஏன்னா இது உன் உழைப்புல சம்பாதிச்ச பணம். இனிமே உன்னை பத்தி எனக்கு கவலை இல்லை. இந்த ஊர்ல யாரெல்லாம் என்ன காமெடி என் கோமாளி வில்லன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நடப்பேன். இதை வச்சுக்கிட்டு பிசினஸ் பெருசு பண்ணு. குட் டைம் ஸ்டார்டட். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும்.